மணல் குவாரி முறைகேடு தொழிலதிபர் மீதான இடி வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான முழுமையான விவரங்கள். தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக கூறி கடந்த ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தை சேர்ந்த தொழிலதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினத்தின் உறவினர் கோவிந்தன், கரிகாலன் மற்றும் பொதுப்பணித்துறையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற பொறியாளர் திலகம், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா ஆகியோருக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் சென்னை எழிலகத்தில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகம் என மொத்தம் 34 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். 2 நாட்களுக்கு மேல் நீடித்த இந்த சோதனையில் மணல் குவாரி அதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், கரிகாலன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளின் வீடுகளில் இருந்து கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், 12 கோடி ரூபாய் ரொக்கப்பணம், 56.86 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1024 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் சொத்து முடக்கத்தை நீக்க வேண்டும் என்றும் தொழிலதிபர்கள் ராமச்சந்திரம், ரத்தினம் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் நீதிபதிகள் MS ரமேஷ், சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணை தந்த பொழுது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் விக்ரம் சௌத்ரி, அப்துல் சலீம் மற்றும் இளம் பாரதி, விஜய் மேகநாத் ஆகியோர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் கனிம வள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் இவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தது சட்டவிரோதம் எனவும் அமலாக்கத்துறையின் அதிகார வரம்புக்குள் இந்த வழக்கு வராது என்றும் இது உச்சநீதிமன்றத்திற்கு எதிரானது எனவும் வாதிட்டனர். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை நடவடிக்கை சட்டவிரோதமானது எனவும் மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை அதிகார வரம்புக்குள் வராது எனவும் கூறி தொழிலதிபர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர். அதே போல அவர்களது சொத்துக்கள் முடக்கப்பட்ட உத்தரவையும் ரத்து செய்து அதனை நீக்கியும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.